அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2ல் குரு சாதகம். தேவையான அளவிற்கு பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். 2ல் குரு என்பதால் வாக்கில் சுத்தம், செயலில் நேர்மை உண்டு. நீதி நியாயமாக செயல்படுவீர்கள். தங்களின் சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாருக்கு அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகும். 10ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு இணைந்து இருக்கின்றனர். 10ல் செவ்வாய், புதன் இருப்பதால் தொழில் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு கணிசமான பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதிய தொழிலை கூட ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். எதிர்பார்த்த இடத்தில் நல்ல வரன் அமையும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன், சனி, சூரியன் இணைந்து உள்ளனர். சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் தாராளமாக தாங்கள் தேர்தலில் நிற்கலாம். வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. தேர்தலில் தங்களுக்கு சீட் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி என்பதால் சனி சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு தொழில், எண்ணெய் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அபரிமிதமான வருமானம் உண்டு. லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன், சூரியன் 3மே இணைந்திருப்பதால் அபரிமிதமான லாபம். விவசாயத்துறை அன்பர்களுக்கு நல்ல விளைச்சல் உண்டாகும். வருமானம் பெருகும். மகசூல் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உண்டாகும். சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது. மனைவியின் சொற்படி கணவர் கேட்பார். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெண்களுக்கு நன்கு அனுகூலமாக உள்ளது கிரக நிலைகள். குழந்தைகளின் ஆதரவு தங்களுக்கு மன நிறைவை அளிக்கும். இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக இருந்தால் கூட அடிக்கடி செலவு செய்தல் வேண்டாம். நவீனகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவு செய்து கொண்டே இருப்பீர்கள். சேமிப்புக்கு முயற்சி செய்யுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். மன அமைதி கிடைக்கும். ஒரு சில உடல் உபாதைகள் அனைத்தும் மறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.